2008ல அவருடைய அடுத்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. அதுதான் டெக்ஸ்டர். டெக்ஸ்டர்ங்கிறது ஆல்ரெடி ஒரு பாப்புலரான டிவி ஷோ. அதுல டெக்ஸ்டர் கேரக்டர் ஒரு சீரியல் கில்லர். அவருடைய விக்டிம்ஸ் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள கூப்பிட்டு வருவாரு. அந்த ரூமுக்கு பேர் தான் கில் ரூம். அந்த ரூம் பிளாஸ்டிக் ஷீட்னால கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸும் விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய விக்டிம்ஸை ஒரு கத்தி வச்சு கொன்னுட்டு அந்த பாடியை அந்த ஷீட்டை வச்சு அப்படியே ராப் பண்ணி கடலுக்குள்ள டிஸ்போஸ் பண்ணிடுவாரு. இதுதான் டெக்ஸ்டர் டிவி ஷோடைய ஒரு ஷார்ட் சம்மரி. இந்த ஸ்டோரியை இன்ஸ்பிரேஷனா வச்சுக்கிட்டு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் மார்க் டிசைட் பண்றாரு. ஆனா கற்பனை கதையா இல்லாம ரியல் லைஃப்ல நடந்த ஈவென்ட்ஸை வச்சு தன்னுடைய மூவி இருக்கணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. அந்த டைம்ல எட்மண்டன் கில்லர் அப்படின்ற ஒரு உண்மையான சீரியல் கில்லர் அந்த இடத்துல பல கொலைகளை பண்ணிட்டு இருந்தான். போலீஸ் கிட்ட மாட்டாமலும் இருந்தான். சோ எட்மண்டன் கில்லர் இது வரைக்கும் என்னென்னலாம் பண்ணியிருக்கான், அவனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் மார்க் கலெக்ட் பண்ணாரு. அவர்கிட்ட எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது ஒரு ஃபுல் மூவி ஸ்கிரிப்டை எழுதுறாரு. அது டிராஃப்ட் வெர்ஷனா இருக்கும் பொழுது எப்படியோ வெளியே லீக் ஆயிடுது. அதை படிச்சு பார்த்த எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. நிறைய கான்ட்ரோவர்சிஸ் வருது. பின்னாடி போலீஸ் கிட்டயும் அந்த ஸ்கிரிப்ட் மாட்டுது. அவங்களும் படிச்சு பார்த்துட்டு இமிடியேட்டா மார்க்கை ரீச் பண்ணி எந்த ஒரு காலகட்டத்திலையும் இந்த ஒரு ஸ்கிரிப்டை நீங்க மூவியா எடுக்கவும் கூடாது, அதை ரிலீஸும் பண்ணக்கூடாது அப்படின்னு வார்ன் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுறாங்க. அப்படி அந்த ஸ்கிரிப்ட்ல என்னதான் இருந்துச்சு